தேவனுக்கு நான் ஏறெடுக்கிற ஆராதனையிலே தேவன் மகிமைப்படணும். அவர் மகிமைப்படணும்னா என் ஆராதனை பரிசுத்தமா இருக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பாடிராத. இன்னைக்கு சபையில எப்படி எல்லாம பாடுறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பாடுறாங்க. இல்ல சினிமா பாட்டே சபையில பாடி ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் பார்க்க மாட்டார். பரிசுத்தமாய் ஒருவன் ஆராதிப்பானா அவனுக்கு ராகம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க, அவனுக்கு தாளம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனா அவனுக்கு முன்பாய் சத்துருக்கு நிற்க முடியாது, அவனுக்கு முன்பாய் சத்துருக்கு நிற்க முடியாது. ஆவியானவர் அவனுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவார். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் இரவு வரைக்கும் சாயங்காலம் வரை கூப்பிட்டாங்க, ஒன்னு அசையல. ஆனா இந்த எலியா செப்பனிட வேண்டியதை செப்பனிட்டு பலிபிடத்தை சுத்திகரித்து விட்டு பலிபிலகத்தை மேல வச்சுட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. சகல ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல தொடங்கினார்கள். அன்பான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டு எனக்கு அவர் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும்னா என் ஆராதனை பரிசுத்தமானதா இருக்கணும்.